வணக்கம் மக்களே. இந்த வீடியோங்கிறது லைவ்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த ஹாங்காங் ஃபண்டெல்லாம் வந்து இருக்குங்கிறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. முக்கியமாக வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறோன்னா என்எஸ்சிலேருந்து பண்ணும்போது நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இடிஎஃப்ஸு என்னென்ன அவைலபிளாக இருக்குது, நமக்கு இல்லை நம்மளே வாங்கி ஈஸியாக விற்றுக்கலாம், போர்ட்ஃபோலியோவில் வந்து ஈஸியாக நம்மளே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அதுதான் நம்ம என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக அந்த ஃபண்ட்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது அதுக்கு சார்ஜஸ்ல எடுப்பாங்க இல்லைங்களா, அது இந்த அளவுக்கு இருக்குது, லாஸ்ட் 1 year 3 year என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த T3 தன்னோட வந்து இது எடுத்திருக்கேன். இது வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே பாருங்கள், ETF இந்த T3ல இந்த இதுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சு வெஜஸ்க்குள்ளே வந்துட்டோம்னா ETF தனி காலமே கொடுத்துருக்காங்க, மற்றதால தூக்கி விட்டுடலாம். சரியா, எத்தனையோ ETF அவைலபிளாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டெல்லாம் பாருங்கள், வித் ப்ரோக்கிங் இன்க்ரீஸ் பண்ணுற லிக்விட் ஃபண்டெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஏன்னா பார்க்குறேன் இத்தனை லிக்விட் ஃபண்ட் இருக்குது. நிறைய லிக்விட் ஃபண்ட்னா என்னென்ன, கேஷ் ஈக்குவலன்ட்னு சொல்லுவாங்க. அதை பணத்துக்கு நிகரானது அந்த லிக்விட்னு வரும். சரிங்களா, லிக்விட் ETF, லிக்விட் பீஸு எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, இதில் பற்றி தனியாக பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ பாருங்கள், ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸு, செக்டாரல், இந்த மாதிரி ஃபண்ட்ஸை வந்து பிரித்து தனித்தனியாக எக்கச்சக்க ETF பீஸில் இப்போலாம் இருக்குது. சரியா, ஏதாவது எந்த விதமாக குழப்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இதுக்கே வரோம். இதுலேயும் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்டாக்கே கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்டாக் 8000 ஸ்டாக்கு நமக்கு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு பிஎஸ்சியில் என்எஸ்சியில் ஒரு 2000-3000 ஸ்டாக் இருக்கலாம். கரெக்டாக இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, குழப்பக்கூடாது. நம்ம பீஸோ இல்லை வந்து இந்த மாதிரி வரும். இதுலேயும் இவ்வளோ இருக்குது. சரி, இது எப்படி போர்ட்ஃபோலியோ அரேஞ்ச் பண்ண தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு. சரியா, அப்புறமா இப்போ நம்ம பார்க்க வந்து இது குளோபல். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா குளோபல், இதை எடுத்துக்கலாம். சரியா, இப்போ இந்த குளோபலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு 6 ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த HNG அப்படின்னு போடுறது, இது ஹாங்காங். HG இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த ஹாங்காங் இண்டெக்ஸை தான் அதை வந்து மென்ஷன் பண்ணதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இண்டெக்ஸ், இந்த ஃபண்டோட பார்த்து இது பீஸு, இது பாருங்க 481 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இப்போ இதோட ஃபண்டோட ஓவரால் சைஸுங்கிறது 1135 கோடி. கம்மியான சைஸ் தான் ஃபண்டுங்கிறது. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க 0.93. அதாவது இந்த சார்ஜஸ் இயர்லி எவ்வளோ எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. சரியா, இப்போ இந்த சார்ஜ் வந்து 1க்கு கீழே இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது 1க்கு கீழே இருந்தாலே நல்லதான். இதுக்கு வந்து 0.93 நியர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா, 1க்கு கீழே இருக்கிறதே நம்ம கம்மி தான். ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் 100 ஃபண்ட். சரியா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. MON 100 அப்படின்னு எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக தெரியும். இதோட ஃபண்டோட சைஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 12,000 கோடி ரேஞ்சில், 11,900 கோடி ஃபண்டோட சைஸ் அப்படிங்கிறது. இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.58. நல்லா கம்மி தான், ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா, தென் இது வந்து அதே தான், நாஸ்டாக் ஃபண்டே தான். ஆனால் இது 100 டாப் 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட் இது. இதுவே பார்த்தீங்கன்னா இது டாப் 50 கம்பெனி. சரி, அது 99 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இதோட ஃபண்டு சைஸ் பாருங்க 146 கோடி. இப்போ லான்ச் பண்ணிப்பாங்க போல இருக்கு. அண்ட் வந்து இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்னும் கம்மியாக இருக்குது, 0.45 தான் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. தென் இது ஒரு டெக், ஹாங்காங்கோட டெக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்ட். 22 ரூபா ஃபண்ட் சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சரியா, இதுவும் ஹாங்காங் இண்டெக்ஸோட தான். இது வந்து S&P 500 அவைலபிளாக இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக வந்து டெக் ஸ்டாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு நாஸ்டாக்ல. அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்டாக்னா S&P 500 இருக்கு இல்லைங்களா, அது ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் தான். இங்கே எப்படி வந்து நமக்கு FINNIFTY வேறு ஏதாவது இண்டெக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி வந்து அங்கே யூஎஸ்ல இருக்கிற S&P 500 ஒரு இண்டெக்ஸ். அது டாப் 50 கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது. 69 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இந்த ஃபண்டோட சைஸ், இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.6 அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, இப்போ இது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எனக்கு அது நம்புறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக நம்ம ஏன் இன்னொரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அதனால வந்து அந்த டைமில் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் போர்ட்ஃபோலியோவில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது பாதுகாப்பாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்குமே பெட்டரா, இங்கே விட அங்கே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கலாமா, அண்ட் வந்து போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாக இருக்கணும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாக நம்ம வச்சுக்கலாமா, அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். கடந்த ஒரு அதாவது நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா கடந்த 2 வருஷமே எந்த பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பண்ணல. கரெக்டாக அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ அதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டோம்னா 25% வந்து நமக்கு கடந்த ஒரு வருஷத்தில் S&P 500 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே வந்து மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் ஃபண்டு பார்த்துட்டோம் 32% டாப் 100 கம்பெனி. டாப் 50 கம்பெனிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 32%, 2% கூடுதலாகவே கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் 29, 20 அந்த வாக்கில் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், ஹாங்காங் டெக் கம்பெனிஸ் லாஸ்ட் 1 இயரில் மைனஸ் ரிட்டர்ன் தான்.
சரியா, -8% அண்ட் 3 இயர்ஸில் பார்த்தா 9%. நான் பெரிய ரிட்டர்ன் இந்த ஃபண்டில் போட்டு தான் காசே ஏறி இருக்காது, அப்படியே இருக்குது. இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணல. சரியா, இதெல்லாம் இருக்குது. அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் கரெக்டாக எடுக்கணும். சரி, அவைலபிளாக இருக்கிறது இந்த 6 ஃபண்ட்ஸ் இருக்குது. S&P 500, நாஸ்டாக் ஃபண்ட்ஸு, அது போக வந்து ஹாங்காங் டெக்கு, அது போக ஹாங்காங் இண்டெக்ஸ் பீஸ். சரிங்களா, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து லைக் ஒரு உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கலாம். ஒரு 100 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் வச்சுப்போமே. உங்கள் போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாயில் எத்தனை ரூபாய்க்கு இதை வைக்கலாம், அப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கா 15 ரூபாய்க்கா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு தனியாக காசு ஒதுக்கி இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் தாராளமாக உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரியா, இப்படி நிறைய இடிஎஃப்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது. முக்கியமாக குளோபல் மார்க்கெட் கேட்டிருந்தீங்க, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இது நம்மளே வாங்கிக்கலாம், நம்மளே விற்றுக்கலாம். ஸ்டாக் மாதிரி தான் இது. சரியா, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வந்து நமக்கு டிமேட்டுக்கு போய் உட்காந்துக்கும். கரெக்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்க போகிறது இல்லை. ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, ஒருவேளை மார்க்கெட் இருந்துச்சுன்னா அங்கேயே என்னது அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. சரியா, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபண்ட்ஸ், அது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த இதில் பேசலாம். வந்து முக்கியமானது என்ன, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எவ்வளோ சார்ஜ் எடுக்கிறாங்க, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம். வேறு ஏதாவது விஷயம் பேசலாம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில்